வெல்கம் டு ஹெல்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு அதிரசம் செய்ய போகிறோம். அதிரசம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பச்சரிசி மாவு ட்ரை மாவை வச்சு நீங்கள் செய்ய முடியாது. கொஞ்சம் மாவு ஈரமாக இருக்கையில தான் செய்யணும். ரெண்டாவது, வெள்ளைப்பாகை ரொம்ப முருக வச்சிடாதீங்க. முருக வச்சிட்டிங்கன்னா அதிரசம் ரொம்ப ஹார்டாக கடிக்க வராது. அது கரையாமல் அப்படி நிற்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தண்ணியில் போட்டால் கரையாமல் நிற்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அதை திரட்டி கையில் எடுக்க வரலாம். ஆனால் உருட்ட வர்ற அளவுக்கு நீங்கள் வெள்ளைப்பாக முருக வச்சிடாதீங்க. அப்படி முருக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். அதே மாதிரி வெல்லம் புது வெல்லமாக இருக்கணும். ரொம்ப வெல்லம் பழைய வெல்லமாக இருந்தால் கருத்து போயிருக்கும். பழைய வெல்லம் எப்படி இருக்கும்னா ரொம்ப கலர் டார்க்காக இருக்கும். அதை வச்சு போட்டிங்கன்னா அதிரசம் ரொம்ப டார்க்காக போயிடும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதிரசத்துக்கு பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் வெல்லம் 3/4 கப்பு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அச்சு கணக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப்பு வெல்லம். பச்சரிசி பலகார அரிசி அல்லது மாவரிசின்னு கேட்டு வாங்கணும். நீங்கள் பச்சரிசி மாவில் செய்யலாமான்னு கேட்காதீங்க. மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ட்ரையான மாவில் செய்ய முடியாது. கொஞ்சம் ஈர மாவில் செஞ்சால் தான் அதிரசம் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை இருத்து எடுத்துடுவோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். இந்த மாவு நல்லா தண்ணியில் இருத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி கொஞ்சம் ஈர மாவாக இருக்கும்போதே அடுப்பில் போட்டு கிண்டணும். மாவு ட்ரை ஆகிடக்கூடாது. மிக்சியில் ஈரம் இருக்கக்கூடாது. அரிசி நல்லா உதிரியாக இருக்கணும், தண்ணி வடிஞ்சு. ஈரம் இல்லாத பாத்திரமா இருக்கணும். கட்டி இல்லாமல் இருக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கணுங்கிறது இல்லை, கட்டி இல்லாமல் இருந்தால் போதும். கொஞ்சம் பெரிய கண்ணு ஜல்லடையில் சளிச்சு கிண்டுருவோம். கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கிண்டும் போது வசதியாக இருக்கும். அதுதான் மாவு ரெடி. இப்படி பூ போல் மாவு சளிச்சு வச்சுக்கணும்னா நமக்கு கிண்டும் போது கட்டிப்படாமல் கொஞ்சம் வசதியாக இருக்குங்கிறதுக்காகத்தான் நம்ம சளிச்சு வச்சுருக்கோம். சளிக்காட்டியும் நீங்கள் கிண்டும் போது நல்லா அமுக்கி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டணும். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் தண்ணி. அரிசி எடுத்த கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுத்துருக்கோம். அரிசி, வெல்லம், தண்ணி எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெள்ளைப்பாகு கட்டியே இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டிக்குவோம் ஒரு தூசி இல்லாமல் இருக்கிறதுக்காக. வெள்ளைப்பாகு காய்ச்சும் போது நம்ம அது ஒரு ட்ராப் எடுத்து தண்ணியில் போட்டோம்னா கரையாமல் இருக்கணும். அதை கையில் எடுத்தோம்னா எடுக்க வரணும். அது ரொம்ப இறுகிற அளவுக்கு நீங்கள் பால் மாதிரி உருட்டணுங்கிற அளவுக்கு இல்லை, பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது பஞ்சு பஞ்சாக இருக்கணும் எடுக்கும்போது. ரொம்ப உருட்டுற அளவுக்கு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இறுகி போயிடும். அதிரசம் ரொம்ப இறுகி கடிக்க வராமல் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ரொம்ப முருகிடக்கூடாது வெள்ளைப்பாகு. நான் உங்களுக்கு பக்குவம் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வெள்ளைப்பாகு கரையாமல் நிற்கிது பாருங்கள். இந்த வெள்ளைப்பாகு இப்படி எடுத்தீங்கன்னா எடுக்க வரும். இந்த மாதிரி பஞ்சு பஞ்சாக எடுக்க வரணும். ரொம்ப உருட்டுற அளவுக்கு எடுக்கிற வரைக்கும் வைக்காதீங்க. இப்போ தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றுறேன். நம்ம மாவு சளிச்சதுனால கட்டி இல்லாமல் ஈஸியாக கிண்டிட்டு பாருங்க. போதும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவோம். மாவு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா இறுகிரும்.
அந்த ஆறுன மாவை நெய் தொட்டு நீங்கள் முறுக்கு மாதிரி புளிய வந்தால் தான் அது கரெக்டான பக்குவம். முறுக்கு மாதிரி சுத்த வரணும். இதில் மேலாக மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நெய் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இதை அன்னைக்கே நீங்கள் அதிரசம் போடுறதை காட்டினா அடுத்த நாள் போட்டிங்கன்னா மாவு இன்னும் இறுகி நல்லா பக்குவமாக இருக்கும். நான் இதை வந்து ஆறுன பிறகு நான் மூடி வச்சிடுறேன். நாளைக்கு மாவு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். மாவு சூடாக இருக்கையில் மூடி வச்சு மூடக்கூடாது. ஒரு காட்டன் கிளாத் போட்டு இப்படி இருக்கட்டும். நாளைய காலையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மாவு எப்படி இறுகிருச்சுன்னு பாருங்க. கொஞ்சம் கையில் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மாவு வந்து உருட்ட வரணும். இப்படி இருந்தால் தான் மாவு வந்து நல்ல பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி முறுக்கு மாதிரி சுத்த வந்துச்சுன்னா மாவு சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக நம்ம கிண்டியிருக்கோம். இப்போ நம்ம அதிரசமாக இதை தட்டிடலாம். ஒரு பேப்பரில் நெய் தடவிக்கோங்க. இந்த மாவை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 மாதத்துக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்பப்போ வேணுங்கும் போது சூடாக போட்டுக்கலாம். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி 2 கரண்டியை வச்சு இப்படி அமுக்கி எடுத்தீங்கன்னா எண்ணெய் வடிஞ்சிரும். ஒவ்வொரு அதிரசம் தட்டும் போதும் பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிக்கணும், உங்கள் கையிலையும் எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் உங்கள் கையில் ஒட்டாமல் பேப்பரில் ஒட்டாமல் எடுக்க வரும். நம்ம போட்ட அளவுக்கு 10 அதிரசம் வரும். இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆறுன பிறகு பிச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதிரசத்தை போட்டு 10 அல்லது 15 நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம். மாவை வந்து 4 மாதத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.